இப்போ நான் சொன்னது உனக்கு புரியலையா? அந்த கணக்கு புரியலையா? நான் சொல்றதா உனக்கு புரியல சரியா? அதெல்லாம் தெரியாது. என்னய்யா நீ இப்படி பேசுனா? தம்பி கார்த்தி, நான் பாஞ்சா நல்ல பையன், படிச்ச பையன்பா. சரி பார்க்கலாம். நான் சொல்லலாம். தம்பி 10,000 ரூபா வாங்கியிருக்கான், கடன் வாங்கியிருக்கான். சரி, 100க்கு 5 ரூபா வட்டி வாங்கி 5 வருஷம் ஆச்சு. எவ்வளோ ஆச்சு? அசல் வட்டி எவ்வளோ ஆச்சு? கணக்கு போட்டு சொல்லு. என்னப்பா முடிஞ்ச செல்லுல போறேண்ணா. டக்குன்னு போட. 3500 வருதுண்ணா. 3500 எப்படிடா அவ்வளோ கம்மியாக வரும்? ஏன்டா 100க்கு 5 ரூபா வட்டிங்கிறேன். என்ன கணக்கு போடுற? எங்கடா படிச்சீங்க தம்பி? எங்கே படிச்சீங்க? திருச்சியில படிச்சேண்ணா. திருச்சியில் திரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லு, படிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லாத. இவனா எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்கான், ஒரு வட்டி கணக்கு தெரியலையா? ஏன்னா எங்கேயாச்சும் போடா, டே மூஞ்சில முழிக்காத, போடா தம்பி போடா, இடையே போயிடுறா. நான் சொன்ன கணக்கு வந்துச்சு. என் புத்தி செருப்பால் அடிச்சுக்கணும். அடுத்து யாரை கூப்பிடலாம்? எங்கே எவனாச்சும் வரானா பாரு. இல்லை ரகு வரான், ரகு வாடாஞ்சா. எங்கே படிச்ச நீ காலேஜ்? சேலத்துலண்ணா. சேலம் படித்தான் காலேஜ். நல்ல ஒரு அருமையான பிளேஸு. 10,000 ரூபா கடன் வாங்கினாம்பா, 100க்கு 5 ரூபா வட்டி தான்.